நான் ஹரி பிரசாந்த். நான் ஃபேஸ்புக்கில் ஒரு 100+ ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். தமிழ், இங்கிலீஷ் மூவி, ஹிந்தி மூவிஸ்க்கு எல்லாமே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீடியோவில் என்னோட ரிவ்யூ சொல்ல போகிறேன் நான். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட காக்கி சட்டை மூவி தான். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரிவ்யூ. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் டு ரிச்சர் ஸ்டோரி தான். இந்த டைம் வந்து சிவகார்த்திகேயன் இதை ட்ரை பண்ணியிருக்காரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாஸ் மூவி மாதிரி ஒரு அப்பீல் இருக்கு படத்துக்கு. ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறது தான் ஸ்டோரி. அதுக்கு ஒரு பிளாட் கண்டுபிடிச்சி போய் கஷ்டப்பட்டு இன்ஸ்பெக்டர் ஆகி சக்சீட் பண்ணுறாரு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி, அவர் கரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் விஜய் இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இவருக்கு சூட் ஆகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ் நல்லா ரிசீவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஸ்ரீதிவ்யா, ஷீஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ், கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் மனோபாலாவோட காமெடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல மியூசிக், அனிருத்தோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி பிஜிஎம் வந்து சான்ஸே இல்லை. அந்த இன்டர்வல் பிளாக்ல கொடுக்குற பிஜிஎம்லாம் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதனால வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு எதிர்பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஆனால் பிஜிஎம் வைஸ் நீங்கள் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த டெம்போ செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக கம்மியாகுது. ரொம்ப கொஞ்சம் ட்ராக் பண்ற மாதிரி அங்கங்க ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி இந்த மனோபால என்ட்ரன்ஸ்க்கு அப்புறமா அந்த காமெடி வந்துட்டு பெருசா ஒன்று ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. அண்ட் வந்துட்டு கண்டிப்பா அது கொஞ்சம் வீக்கான கிளைமேக்ஸ் தான், ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் தான். ஏன்னா வில்லனுக்கு ரொம்ப நல்ல வில்லன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சொல்லியே ஆகணும். இந்த வில்லனுக்கு அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கணும், அது இல்லாமல் போச்சு. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டா இருக்குது. அண்ட் அபவுட் த பாக்ஸ் ஆஃபீஸ், அடுத்த 1 or 2 monthsக்கு வேற எந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் இட் ஹேவ் எ வெரி குட் அண்ட் அட் த பாக்ஸ் ஆஃபீஸ், டவுட்டே இல்லை. அண்ட் வந்து இந்த படத்துக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்கறதுன்னா கண்டிப்பாக 3.25 out of 5 கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த 1.25 மார்க் ஏன் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வர லாகும் இந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த படத்துக்கு நான் மறுபடியும் சொல்றேன் 3.25 out of 5 நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது என் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பற்றி உங்க ரிவ்யூவை ஹானஸ்டா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் என்கரேஜ்.